அப்ப சனியினுடைய நல்ல காரகங்கள்ல நிலையான உறுதியான பல தலைமுறைகள் கடத்தக்கூடிய பெயர் புகழ் பணம் சொத்துக்கள் தொழில்கள் அமைச்சு கொடுக்கிறார். இதை விட சனி பகவானுக்கு யோகம்ன்றது ஒண்ணும் இல்லை. அதுபோல் கர்மக்காரகர் சனிதசை நடப்பில் வரும்பொழுது சனி பகவான் ஸ்தான பலம் பெற்று இருந்தார்னா சனிதசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஆயிலே பிரியாது, கவலையே வேண்டாம். நீங்க ஆயுள் பலம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் ஒரு சனிதசையை கடந்து விடுகிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை முன்ஜென்ம வினைகளையும் கடந்து விடுகிறார் என்று அர்த்தமாக உறுதி செய்யப்படுகிறது. நல்ல பலன்கள்ல இத்தகைய பலன்களை வைத்திருக்கிறார். அதுபோல் சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்துல 80% தொழில்காரகங்களை வச்சிருக்கு. 80% தொழில்காரக சனி பகவானுடைய தான். பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் சனி பகவானுடையது. பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மெட்டலின் மூலியமா என்னென்ன பிசினஸ் பண்ணாலும் சனி பகவான். இயந்திரங்களை வைத்து செய்யக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் சனி பகவான். ரீசைக்கிளிங் ப்ராசஸுக்கு சனி பகவான். கார்கள் போன்ற உலோகங்களை பயன்படுத்தி என்ன பண்ணாலும் அது சனி பகவான் தான். இரும்பு என்று உலோகங்கள் என்று ஒரு தொழிலில் ஈடுபட்டு விட்டால் அந்த இடத்துல சனி பகவான் ஆளுமை செய்து விடுகிறார். பழைய பொருட்களை புது பொருட்களாக மாற்றுவது, பழைய பொருட்களின் மூலம் ஆதாயம் சம்பாதிப்பது, இதெல்லாம் சனி பகவானுடைய துறைகளாகத்தான் வருகிறது. எதையுமே சகித்து கொண்டு செய்யக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் சனி பகவான் தான். 80% தொழிலை சனி பகவான் தன்னுள்ளே வைத்திருக்கிறார். இவ்வளவு நல்ல பலன்களும் சனி பகவான்கிட்ட இருக்கு. ஆனா சனிதசை ஆரம்பிச்சனி இதுல இருக்க நல்ல பலன் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா சனி 12 லக்னத்திற்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். ஏன்னா சனி பகவானே சில லக்னங்களுக்கு யோகரா வருவார். இப்போ மகர கும்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதியாக வந்துருவார். கன்னி மிதனத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யோகாதிபதியா வருவார். ரிஷப துலாத்திற்கும் யோகாதிபதியா வருவார். இதே நீங்க கடகத்திற்கோ சிம்மத்துக்கோ எடுத்தீங்கன்னா அவர் அவயோகரா வந்துடுவார். கடகலக்னத்திற்கோ சிம்ம லக்னத்திற்கோ சனி பகவான் அவயோகரா ஆயிடுவார். அப்போ பொதுவான விதிகள் செயல்படுமானா